கிட்டத்தட்ட ஒரு சூடு பறந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. நீலம் பண்பாட்டு மையத்திற்கும் இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் இந்த நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு தெக்கத்தி கதைகள் அப்படின்ட்டு சொல்லிட்டு வரும்போது அது ஒரு பொதுவான தலைப்பாக இறக்கப்பட்டது. தெற்கு அப்படிங்கும்போது நமக்கு மதுரைக்கு அந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் போன்ற இந்த மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக தெரிஞ்சது. அப்போ அவ்வளோத்தையும் எப்படி பேசுவது அப்படிங்கிறது நமக்கு ஒரு சிரமமான காரியமாக இருக்கும். அப்படிங்கும்போது பொதுவாக தெற்கு மிக அதிகமான ஒரு இலக்கிய பங்களிப்பை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த இலக்கிய பங்களிப்பை நம்ம ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஒரு அதிகாரத்தை இழந்தவர்களுடைய அல்லது இழந்து கொண்டிருக்கிறவர்களுடைய குரல். அந்த அதிகாரத்தை இழந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய குரலோடு அதிகாரத்தை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களுடைய குரலும் கூட அந்த இலக்கிய கதைகளில் நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று, இடதுசாரி இயக்கங்களோடு சேர்ந்து தலித் படைப்புகள் அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவினை, எழுச்சியினை செய்திருக்கிறத பார்க்க முடியும். ராஜகௌதமன், திருமதி பாமா அவர்கள், ஸ்ரீதர கணேசன் அவர்கள், அபிமானி, சோதர்மன், பூமணி, கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நட சிவகுமார், தம்பி எஸ்ஜே சிவசங்கர், இதை போன்ற ஆளுமைகள், அதிலும் குறிப்பாக தலித் இலக்கியத்திற்கும் கூட, தலித் கதை சொல்லல் முறைக்கு கூட இந்த தெற்கின் கதைகள் மிக அதிகமான பங்களிப்பினை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அந்த மற்றவர்களுடைய எல்லா கதைகளிலும் அது ஒரு பேராசிரியர் தனத்தோடும் அல்லது ஒரு அறிவு தனத்தோடும், அதிலும் குறிப்பாக நடசிவகுமார் தொன்மத்தை கட்டமைப்பு செய்தல், பழைய தொன்மங்களை கொண்டு வருவது. அவருடைய ஒரு கதை இப்படி தான் முடியும். அந்த கோயிலினுடைய அம்மன்சாமியினுடைய கோயில், அந்த கோயிலுக்கும் கூட யார் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கி பிராமண பூசாரிகள் வந்துடுவாங்க. பெரிய நிறுவனமயமான ஒரு கோயில்களில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கோயில்களுக்கும் வந்துட்டாங்க. அங்கு ஒரு தொன்மமான ஒரு சாமி, அந்த அன்பன் சாமி ஆடி, நீ என்னடா எனக்கு பூசை வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி மிதித்து அந்த இடத்துல வச்சு மிதித்து போட்டுட்டு ஆட்டத்தை முடிக்கக்கூடிய ஒரு காட்சி. எனவே அதற்குள்ளால் வரக்கூடிய அரசியல். சிவசங்கரனுடைய கதை அதே போல தான். அவர் ஏற்கனவே நிறுவப்பட்ட விஷயங்களை கட்டவிழ்ப்பு செய்கிறது, கவிழ்த்தது. அவர் பைபிளினுடைய கதைகளிலிருந்து, அந்த தொன்மத்திலிருந்து புது உருவாக்கம் செய்கிறது. சர்ப்பம் அவளை வஞ்சித்தது அப்படிங்கிறது பைபிள் வார்த்தை. சர்ப்பம் அவளை வஞ்சிக்கவில்லை அப்படின்று சொல்லிட்டு இவருடைய கதை. இவர்களுடைய கதைகளெல்லாம் வரும் பொழுது தலித்தினுடைய வாழ்க்கையை சொல்ல வருவதுதான் நம்முடைய ஸ்ரீதர கணேசன் அவர்களுடைய முக்கியமான ஒரு தன்மை, ஒரு படைப்பு. மீது எல்லோருமே உயரத்தில் இருந்து கொண்டு அந்த மக்களை பார்த்து எழுதியது. சோதர்மனாக இருக்கட்டும்,
பூமணியாக இருக்கட்டும், அல்லது நான் சொன்ன நட சிவகுமார், நண்பர் சிவசங்கர் போன்றவர்கள் கூட அவர்கள் தியரி படித்துக்கொண்டு அதற்கு பிறகு வந்து அதை வந்து எழுத வந்தார்கள். ஆனால் ஸ்ரீதர கணேசன் அவர்கள் அந்த மக்களோடு மக்களாக வாழ்ந்து, அந்த மக்களோடு மக்களாக ஒரு தொழிலாளியாக வாழ்ந்து, குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், அவர் கருத்தியல் ரீதியாக ஒரு இடதுசாரியாக, ஒரு மார்க்சிய கொள்கையை ஏற்றுக்கொண்டவராக, நான் சொன்ன எல்லோருமே, பெரும்பாலானவர்கள் எல்லோருமே மார்க்சிய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். மார்க்சிய கொள்கையினுடைய உந்துதலின் மூலமாகத்தான் தலித் எழுத்துக்கள் வந்து அதிகமாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்த்துக்கொள்ள முடியும். அந்த வகையில் ஸ்ரீதர கணேசனுடைய கதைகள் கூட அந்த மார்க்சியத்தை உள்வாங்கிக் கொண்டு அதோடு அதாக தொழிற்சங்கங்களிலும் பணியாற்றி கொண்டு ஒரு தொழிலாளியாக இருந்து கொண்டு ஒரு கதையை சொல்ல வர்றார். அது யாருடைய கதைன்னா, தொழிலாளிகள் எல்லா ஜாதிகளிலும் தான் தொழிலாளிகள் இருக்கிறாங்க. அந்த அடையாளப்படுத்துறது வந்து மிகவும் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய தலித் மக்களினுடைய அந்த வாழ்வியலை தன்னுடைய கதைகளில் வந்து சொல்லுவார். எனக்கு அவசரமாக இருந்ததுனால வந்து நான் வந்து ஒரு 3 நாவல்களை மட்டும்தான் படிக்க முடிஞ்சது. அவருடைய உப்புவயல் அப்படிங்கக்கூடிய ஒரு நாவல், அது ஒரு உப்பள தொழிலாளி, அதோடு சார்ந்த ஒரு வாழ்க்கை, அதன் மூலமாக வந்த போராட்டம், அதன் மூலமாக வந்த கலவரங்கள். அதற்கு அடுத்ததாக படித்தது வந்து சந்தி அப்படிங்கக்கூடிய நாவல். அது உண்மையிலேயே அந்த மக்களினுடைய வாழ்க்கையிலிருந்து எழுந்து எந்த விதமான பின்வாங்கலும் இல்லாமல் அந்த ஒரு போராடி 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 வாழ்க்கையினுடைய ஒரு உயர்நிலைக்கு வரக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாவல். சடையன்குளம் என்ற நாவல் தான் இன்றைக்கு தெற்கில் இருக்கக்கூடிய அந்த சமூக நிலையினை, இன்றைக்கு தலித் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடுமையினுடைய அந்த வீச்சினை, வெப்பத்தை அப்படியே கொண்டு வந்து சொல்லக்கூடிய கதையாக இருக்கக்கூடியது வந்து சடையன்குளம். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு இடையில் ஸ்ரீதர கணேசன் அவர்கள் வந்து இதை எழுதியிருக்கிறார். எனக்கு அவருக்கும் அதே தொடர்புகள் உண்டு. நான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய அந்த மாவட்ட பொறுப்பாக இருந்தேன். நிறைய முகாம்கள் நடத்தி இருக்கிறேன். அம்பேத்கர் ஏன் அங்கு வந்து அம்பேத்கரை பற்றிய அல்லது வந்து தலித் எழுத்துக்கள் வந்து இவ்வளவு காத்திரமாக வந்தது அப்படின்னு சொன்னால், நான், அவர், கவிஞர் என் டி ராஜகுமார், நட சிவகுமார், சிவசங்கர் எல்லோரும் இந்த கலை இலக்கிய பெருமன்றம் அப்படிங்கக்கூடிய அமைப்புக்குள்ளால் இருந்து தொடர்ச்சியாக அம்பேத்கர் பற்றிய உரையாடலை, அயோத்திதாசர் பற்றிய உரையாடலை, தலித் ஆய்வுகளை பற்றிய உரையாடல்களை தொடர்ந்து நாங்கள் வந்து மேற்கொண்டிருந்ததன் காரணமாக அந்த வேர் வந்து அதிலிருந்து அதிகமாக இருந்தது. அப்போ ஒரு கல்லூரி படிப்பு இல்லாமல் மிக அதிகமாக நான் பேசிக்கொண்டிருக்கும் போது கூட அவ்வளவு புத்தகங்கள், அவ்வளவு நாவல்களை படிச்சிருக்கிறார். அப்போ அவர் இந்த இலக்கிய களத்திற்கு வந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான தன்மை. ஒரு பேராசிரியர் வந்தார், ஒரு ஸ்கூல் வாத்தியார் வந்தார், அல்லது ஒரு வங்கித்துறையில் அல்லது ஒரு எல்ஐசியில் வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸர் அல்லது ஒரு எம்ப்ளாயி வந்தார் அப்படின்னு சொல்லி அதுவே அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது, வசதிகளும் இருக்குது, படிக்கிறதுக்கான எல்லா இதுவும் இருக்குது. ஆனால் ஒரு மில் தொழிலாளியாக போய் வேலை பார்த்துட்டு வாழ்க்கையினுடைய சங்கடங்களை எல்லாம் அனுபவித்து விட்டு இந்த எழுதணும் அப்படிங்கக்கூடிய, இந்த கதைகளை சொல்லணும் அப்படிங்கக்கூடிய அந்த தன்மை அவரிடம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு எழுதுவதற்கான ஒரு உற்சாகத்தை அவருடைய வார்த்தைகளிலிருந்து தெரிஞ்சுக்கிற முடியும். அதை மட்டும் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இங்கே வலது பக்கம் ஒரு 36 பேர், இடது பக்கம் ஒரு 36 பேர், ஆக மொத்தம் 67 பேருக்கும் எனது மாலை வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை சிறப்புடன் நடத்தும் திரைக்கலைஞர் ரஞ்சித் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து பணியாற்றுகிற தோழர்களுக்கும் என் அன்பான வணக்கம். நான் இது 5வது வருடம். இந்த வருடத்தில் என்னையும் இம்மேடையில் ஏற்றி என்னை பேச சொல்வதற்காக சபையினருக்கும் வந்தவர்களுக்கும் போனவர்களுக்கும் என் வணக்கத்தை தனியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு சமூக செயல்பாட்டாளராக
83 நான் இருந்தேன். இருக்கும்போது நான் 3 சிறுவேளையில் இருந்தேன். அந்த கதைகளை பரணில் போட்டுவிட்டு நானும் தலித்துகளுக்காக போராட வேண்டும் என்று எங்கள் தெருவில் உள்ள ஆதி திராவிட சமூக ஊழியர் சங்கத்தில் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டு நானும் என் தோழர்களும் தூத்துக்குடியில் 300 நிலப்பட்டாவாக அலைந்தோம். பறையர் இனத்திற்கு 100, பல்லர் இனத்திற்கு 100, சக்கிலியர் இனத்துக்கு 100, ஆக மொத்தம் 300 கிடைக்கக்கூடிய தருவாயில் எங்களுடன் இருக்கிற தலித் தோழர்களே ஒவ்வொரு ஏழை மக்களிடம் போய் நாளைக்கே 100 பட்டாய் கிடைத்துவிடும் என்று 1000 வசூல் பண்ணி கொண்டு 30,000 ஓடிவிட்டார்கள். எனக்கென்றால் இந்த மாதிரி தலைமை தாங்கிறது இவ்வளவு சிக்கலாகிவிட்டது என்று அந்த சங்கத்திற்கு 5 பேர்களை தேர்ந்தெடுத்து 5 பேரும் கரண்ட் பில் கட்டுறதுக்காக ஒவ்வொரு வாரமும் இறங்கி உறுப்பினரிடம் அப்போது 50 பைசா சந்தா இதை மட்டும் வாங்கி கொண்டு இருக்கிற காலத்தில் தூத்துக்குடியில் இருக்கிற போல்டன் என்பவர் ஆங்கிலத்துறை. அவர் இருக்கிற காலத்தில் தலித்துகளுக்காக கொடுக்கப்பட்ட நிலங்களில் வீடுகளில் அமைத்து இப்போதும் இருப்பவர்கள் தலித்துக்கள். அவர்களில் ஒரு தலித்து தலைவர், அவர் கவுன்சிலராக இருந்தார். அவரை ஆதிக்க ஜாதியினர் அப்போது 1984 கள்ளுக்கடை சாராக்கடையில் தலையை துண்டாக நறுக்கி விட்டார்கள். நான் ஆதி திராவிட சமூக ஊழியர் சங்க தலைவராக இருப்பதனால் நான் ஒரு மாலை போட அங்கே போனேன். அங்கே போகிற காலத்தில் ஒரு காட்சி என் மனசில் அச்சாக பதிந்தது. ஆதி திராவிட பறையர் என உப்பளத்துக்கு போகிற பெண் தொழிலாளர்கள் அரசாங்க ஆஸ்பத்திரி கோட்டை சுவரில் வரிசையாக நின்று கொண்டு காவல்துறை அதிகாரிகளை கெட்ட வார்த்தையால் ஈட்டினார்கள். அதனால் நான் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையும் அவர்களுக்கு வேலையை பற்றி 3 மாதம் கலாய்வு பண்ணினேன். இந்த சங்கத்துக்கு 5 பேப்பரும் கரண்டி சாட்சியும் கட்டிவிட்டு நான் பேனா எடுத்தேன். 3 தடவை எழுதினேன் உப்பளத்தை எழுதி 3வது முறை அந்த தலித்துகளுடைய பெயர்கள் வடுவச்சி, தொடிச்சி இப்படியான பெயர்கள் காலத்தால் மறைந்து விட்டன. வடுவச்சி வடுவுக்கு அளவுக்கு அழகாக இருப்பவள், தொடிச்சி தொண்டு தொட்டு அழகானவள். இதெல்லாம் நம் தலித் இன மக்கள் ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களுக்கு பெயர் கொடுத்தனர். அந்த வடுவச்சி கேரக்டரை எடுத்து அந்த அம்மா கதை சொல்ற மாதிரி நான் அந்த உப்புவைகளை எழுதினேன். 1990 எழுதப்பட்ட நாவல் இதே சென்னை மாநகருக்கு நான் பார்சல் அனுப்பினாலும் அது எனக்கே திரும்பி வந்தது. சென்னை மாநகரில் இருக்கிற இலக்கிய சிந்தனை நாவல் போட்டியில் 1 மார்க்கில் தோத்தது. 1 மார்க்கில் ஜெயித்தது கோயம்புத்தூர் சூரியகாந்தனின் மானாமதி மனிதர்கள். அடுத்தபடி ஒரு நாவலி போட்டியில் முதல் முறையாக 105 கலை இலக்கிய பிரபலம் நடத்தின நாவல் போட்டியில் உப்புமையில் பாஸ் ஆகி 3000 ரூபாய் பரிசு வாங்கிவிட்டது. அந்த நாவல் 105 வெளியிடும் என்று அது விதி. ஆனால் அந்த 105 நிறுவனத்திற்கோ எங்கேயோ ஒரு தூத்துக்குடியிலிருந்து ஒருவன் நாவல் எழுதியிருக்கிறான், அது விற்குமா விற்காதா என்று 3 எழுத்தாளருக்கு சிராக்ஸ் எடுத்து அனுப்பினார்கள். 3 எழுத்தாளர்கள் அந்த நாவலை பிரிண்ட் பண்ணலாம் என்று சொன்ன பிறகு அதை 5 வருடம் கழித்து பிரிண்ட் பண்ணுகிறார்கள். நடந்த கதை என்னென்று தெரியுமா?
அந்த 3 மாசம் கழித்து ஆங்கில இந்தியில் அந்த உப்புயலுக்கு கோபாலி என்ற விமர்சகர் விமர்சனம் எழுதுகிறார். ஸ்ரீதர கணேசன் கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கிய காட்டில் கலப்பார். அதுதான் நடந்தது. அந்த வருஷம் தமிழ்நாடு அரசு கொடுக்கிற நாவல், சிறந்த நாவலுக்கான விருதும் அது உப்புயலுக்கு வாங்கப்பட்டது. அப்போதுதான் நான் முதல் முறையாக நான் இந்த சென்னை மாநகருக்கு வந்து கலைஞர் அரங்கத்தில் டாக்டர் கருணாநிதியின் கையால் அப்போது 5000 ரூபாயும் அந்த நச்சான்றிதழும் வாங்கினேன். அதுக்கு பிறகுதான் எனது குடும்பமும் என்னை ஒரு எழுத்தாளர் என்று அங்கீகரித்தது. ஆனாலும் நான் ஒரு 8ஆம் கிளாஸ் ஃபெயிலானவன். 8ஆம் கிளாஸை முடிக்காமல் கட்டதில் குறைபாடு உள்ள மாணவனாக இருந்தேன். ஆனாலும் என்னை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஒரு வருஷம் வருகை தரும் பேராசிரியராக்கி எனக்கு மாசம் 30,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தது. இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், ஃபெயிலாகிறதோ படிக்காம போடுறதோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு நூற்பாலை தொழிலாளியாக 36 வருஷம் ஒரு முதலாளி எவனுக்கும் சும்மா சம்பளத்தை கொடுத்துட மாட்டான். அவனை கசைக்கு முழித்து தான் கொடுப்பான். நான் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு மாலை நேரத்தில் குடித்துவிட்டு ஒரு ராண்டா 80 ரூபாய் வாடகை ஓட்டு வீட்டில் இருந்தோம். அந்த ராண்டாவில் உட்கார்ந்து நான் அதற்கும் பிறகும் எழுதினேன். உப்புவெயில் வந்த பிறகு சந்தி நாவல் எழுதினேன். சந்தி நாவலும் எனக்கு உடனடியாக பதிப்பகம் கிடைக்கவில்லை. ஒரு நண்பர் அதை பிளாஸ்டிக் பையில் வாங்கி கொண்டு கோயம்புத்தூருக்கு வரும்போது கிறிஸ்தாஸ் காந்தி என்கிற IAS அதிகாரியை கையில் கொடுத்தார். அந்த IAS அதிகாரி அந்த நாவலை பிடித்துவிட்டு, நான் பெரிய தமிழ் புலவன், நான் ஒரு வித்வான் ஆயிருப்பேன் என்று அந்த IAS அதிகாரிக்கு ஒரு கற்பனை. என்னை பார்த்தவுடன் நான் அப்போதெல்லாம் ஒரு 8 முழ வேஷ்டியும் ஒரு முழுக்கை வெள்ளை சேட்டையும் போட்டுக்கொண்டு தான் இருப்பேன். நீங்களா ஸ்ரீதர கணேசன், நீங்களா ஸ்ரீதர கணேசன் 3 தடவை கேட்டார். அவர் தான் சொல்வார், நானே இதை பிரிண்ட் பண்ணுகிறேன், குடுவையில் வைத்து விழாவில் 10,000 ரூபாய் தந்து விடுகிறேன், காமராஜர் அரங்கத்தில் இந்த விழா நடக்கும், அதே மாதிரி என்று அவர் அச்சிட்டு சென்னை மாநகரில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் அதை வெளியிட்டார். அந்த நாவல் இன்னொரு வேலையும் செய்தது. என்ன செய்தது தெரியுமா? திருப்பூர் தமிழ் சங்கத்தினுடைய நாவல் போட்டி முதல் பிரைஸ் 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் அந்த சந்தி நாவல் வாங்கியது. அதை நடத்தின குழு தூத்துக்குடிக்காரனுக்கு ஏன் 10,000 ரூபாய் கொடுப்பது என்று ஒரு மன அரிப்பில் அந்த நாவல் பரிசை 2ஆக உடைத்து அந்த ஊருக்கார சுப்பிரமணி பாரதிமணி என்கிற சாயத்திரை நாவலுக்கு 5,000, எனக்கு 5,000 கொடுத்தது. நான் அங்கே கேட்டு மொத்தமாக 10,000 ரூபாய் அவருக்கே கொடுத்துட்டா பிரச்சனை இருக்காது அப்படி என்று சொன்னேன். அந்த நேரத்தில் எனக்கு பண கஷ்டம். அந்த 5,000 ரூபாய் வாங்கி கொண்டு வரும்போது இங்கே இருக்கிற காவியா பதிப்பகத்தினுடைய ஓனர் என்ன கேட்டார் என்றால், அங்கே வந்திருந்தார், எல்லோரும் பரிசு வாங்கினவர்கள் எல்லாம் பணத்தை என்னிடம் தந்து விட்டார்கள், நீனும் தந்துவிடு, சந்தி நாவல் ஜனவரியில் புஸ்தமாகிவிடும் என்று. நான் சொன்னேன், ரொம்ப காலம் கழிச்சு நான் 5,000 ரூபாய் இப்பதான் பார்க்கிறேன், வீட்டிலும் 5,000 ரூபாய் பார்த்து இதே 5,000 ரூபாய் பார்த்துட்டு கொடுக்க முடிந்தால் கொடுப்பேன் அப்படி என்று சொன்னேன். ஜனவரியில் அவர் சொன்ன மாதிரி எல்லா நூல்களும் வந்துவிட்டது. என் நூல் வரவில்லை. அதற்கு பிறகு கிறிஸ்தாஸ் காந்தி அந்த நூலை கொண்டு வந்தார். 21 வருஷம் கழிச்சு இப்போது கால சுவடு அருமையான பதிப்பில் ஒரு தப்பு இல்லாமல் அதை பிரிண்ட் பண்ணி வைக்கிறது. அதற்கு பிறகு நான் சும்மா இருக்கவில்லை, சில கதைகளை எழுதினேன், தலித் கலைகளை. அதற்கு பிறகு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சமூக செயல்பாட்டர் அறிஞர் பேசும்போது ஒன்று சொன்னார், இந்த தலித் கதைகள் எல்லாம் வாங்கி குடித்ததையும் அடுத்த வீட்டுக்கு சோத்துக்கு இயங்குவதையுமே எழுதியிருக்கிறது. ஆனால் என்னுடைய கதாபாத்திரங்கள்
வாங்கி கொடுத்ததையும் சோத்துக்காக இயங்கியதும் ஒரு வரி கூட நான் எழுதவில்லை. என்னுடைய கதாபாத்திரங்கள் அனைத்தும் கோபப்படும், கடுமையான கோபப்படும். நீங்கள் உப்புயிலை படித்து விட்டால் உங்கள் பரன் மேலேயோ உங்கள் மேசை மேலேயோ வைத்துவிட்டு போயிட மாட்டீர்கள். அது 1995 இன்று 17 பதிப்பு கண்டிருக்கிறது. 17 பதிப்பு மட்டுமல்ல, அது வரும்போது வெறும் 60 ரூபாய், இன்று 180 ரூபாய். நான் நீச்செஞ்சியோட கேட்டு வாங்கின ட்ராயல்டி தொகை 55,000 ரூபாய். அதற்கு பிறகு நான் சும்மா இருக்கவில்லை. நான் அதற்கு பிறகு வாங்கல் எழுதினேன். வாங்கல் என்ன என்றால், என்னுடைய இல்லால் பெரியதாளை என்கிற மீன கிராமத்து பெண்மணி, அங்கே தலித்துகளுக்கும் ஆதிக்க ஜாதி பரவருக்குள்ள உறவு ஒரு பங்கு சாமியாரால் எப்படி உடைக்கப்படுகிறது. 300 பக்கம் எழுதப்பட்ட நாவல். அந்த நாவல் இங்கே இருக்கிற சினைதா பதிப்பகம் அதை கொண்டு வந்தார்கள். அடுத்த வருஷம் செம்மலருடைய சிறந்த நாவலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அது 5,000 ரூபாய் விருது பெற்றது. அதற்கு பிறகு நான் சும்மா இல்லை, நூற்பாலை தொழிலாளிதான். இருந்தாலும் அவுரி என்கிற தொழிற்சாலை, அவுரி என்கிற இலை, தூத்துக்குடியில் 250 தொழிற்சாலை இருக்கு, சின்ன சின்ன தொழிற்சாலை. அந்த பெண்கள் எப்படி சுரண்டப்படுகிறாருங்கிறது 400 பக்கம் அவுரி. அதை எழுதி இந்த காவியா சண்முகசுந்தரம் அவர்கள், நான் முன்னாலே உங்களிடம் துட்டு கேட்டேன், இப்போது கேட்க மாட்டேன், உங்களிடம் என்ன நாவல் இருக்கிறது என்றால், நான் அவுரி இருக்கிறேன் என்று சொன்னவுடன் அவரையே அவர் வெளியே கொண்டு வந்தார். இப்போ எந்த விஷயமும் என் நாவலில் நீங்கள் அதனுடைய மொழி நடையை பார்த்தால், உப்புவயலை போல சந்தி இருக்காது, சந்தியை போல வாங்கல் இருக்காது, வாங்கலை போல அவுரி இருக்காது, அவுரியை போல சடையங்குளம் இருக்காது. சடையங்குளத்தை ஒன்று சொல்லிக்கொள்ள வேண்டும். சடையங்குளம் வந்த உடவு இதே சென்னையில் இந்த நீலம் பண்பாட்டு மையம் சடையங்குளத்துக்கு ஒரு ஆய்வு நடத்தினார்கள். என்னை தூத்துக்குடியிலிருந்து அழைத்து சென்றார்கள். நான் அப்போது என்ன சொன்னேன் தெரியுமா? நான் முதல் முறையாக வந்தபோது தொழிற்சங்கம் ஒரு ஒரு மதிப்புக்குரிய ஒரு கட்சி 30 விழா கொண்டாடினது. தொழிற்சங்கம் சென்னைக்கு இலவசமாக வரலாம் என்ற பிறகு அந்த பஸ்ஸில் ஏறினேன். அந்த பஸ்ஸு ஊர்வலமாக சென்னை நகரம்லாம் சுற்றியது. அது எனக்கு சந்தோஷமான காட்சியை கூட அந்த இடத்தில் பல்மாறிக்கொண்டிருந்தேன். அடுத்த கேள்வி அவர் கேட்கட்டும், நான் பதில் சொல்கிறேன். அவர் எழுத வந்த வரலாற்று ஒரு பதிவு முக்கியமாக என்னென்னா, ஒரு தொழிலாளியாக இருந்து அந்த கஷ்டங்களையும் அனுபவித்து, குடும்பத்தினுடைய கஷ்டத்தை அனுபவித்து, அதை போன்று இங்கே பதிப்பாசிரியர்களிடம் அவர்கள் படக்கூடிய பாடுகள். எனவே இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. நான் ஜெயகாந்தன் வாசிச்சிருக்கிறேன். ஜெயகாந்தன் முன்னுரை எழுதியிருப்பாராக இருக்கும், புத்தகங்களுக்கு முன்னுரை எழுதியிருப்பாராக இருக்கும். நான் படித்தது கிடையாது. ஆனால் அவருடைய சந்தி நாவலுக்கு ஜெயகாந்தனோட முன்னுரை, மணியனாச்சி சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம் அவருடைய இன்னொரு முன்னுரை, அப்படியாக 2 பதிவுகள் அதில் இருக்குது. அப்போது அதில் ஜெயகாந்தன் சொல்கிறாரு, அதனுடைய மொழி, அவருடைய மொழி, அந்த பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த தன்மை, அது நான் இவ்வளோ பெரிய நாவலை எப்படி படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஆனால் அதை கீழே வைக்க முடியாத அளவுக்கு அதை படித்து முடிச்சிட்டேன். ஒன்று அந்த மொழி. அவர் சொன்னது மாதிரி அந்த மொழி மக்களிடமிருந்து எடுத்துக்கொண்ட மொழி அப்படிங்கிறதுனால இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாவல்கள், படைப்புகள் எல்லாம் படிக்கிறோம், இடதுசாரி படைப்பாளிகள் உட்பட. ஒரு தடவை பார்த்துட்டு நமக்கு அது பிறகு திருப்பி படிக்கிறதுக்கு பார்க்கணும்னாக்கா அவ்வளவு அந்த மொழி நீர்த்த தன்மையாக இருக்கும். படிக்க முடியாது, நம்மளால் படிக்க முடியாது. ஏதாவது பேசுகிறதுக்காக கூட நம்மளால் திருப்பி போக முடியாது. ஆனால் அந்த 35 வருஷமாக கூட அவருடைய அந்த மொழி அவ்வளவு ஆர்வமூட்டக்கூடியதாகவும்
இன்றைக்கும் மக்களோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாகவும் வந்து மொழி இருக்கிறது. எனவே ஒரு படைப்பாளிக்கு வந்து மிக அடிப்படையாக கதை சொல்லுகின்ற பொழுது, கவிதை எழுது படைப்பு இலக்கியத்தை கொண்டு வருகின்ற பொழுது அந்த மொழி அப்படிங்கிறது வந்து முக்கியமானது. அப்போ அது வந்து இதில் வந்து மிக அப்போ தான் ஜெயகாந்தன் ஒரு நாவலுக்கு முன்னுரை எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னதானது கருணாநிதியை முன்னால் வச்சுட்டு, கலைஞர் கருணாநிதியை முன்னால் வச்சுட்டு இவருடைய புத்தகங்கள் நாம் ஒன்றுமே படித்ததே கிடையாது அப்படின்ட்டு சொன்னார். கலைஞர் கருணாநிதியை முன்னால் வச்சுட்டே சொன்னார். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு எழுத்தாளர் அவரை கொண்டு வந்து ஒரு முன்னுரை கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த மொழியை பற்றி சொல்லார். என் மனைவி, நான் இப்போது இந்த புத்தகத்தை படிச்சுட்டு வச்சுட்டு, நான் என்னுடைய ஊர் நாகர்கோயில், நான் திருப்பூரில் இருக்கிறேன். அப்போ போயிட்டுறேன். என் மனைவியை எடுத்து படித்தாங்க இந்த சந்தி நாவல். எடுத்து பார்த்துட்டு, அப்படியே உங்கள் வீட்டு கதையை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆமாம், உங்கள் வீடு எப்படி கடந்து வந்ததோ, நீங்கள் எப்படி வந்தீங்களோ, உங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம் எப்படி வந்தீங்களோ அந்த வாழ்க்கையை எழுதியிருக்கிறார் அப்படின்னார். அப்போ எனக்கு தெரியும், இதை போன்று எங்கள் ஊரில் மற்ற இடங்கள் எல்லாம் அந்த வாழ்க்கையை தலித்துகள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் அனுபவித்து மேலே வரக்கூடிய அந்த தன்மை வந்து தெரியும். அப்போ இது வந்து இங்கு மட்டுமல்ல, தூத்துக்குடிக்கானது அவருடைய ஊருக்கான அந்த சந்தியில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்களுடைய போராட்ட வாழ்க்கை, அவர்களுடைய எழுச்சி வாழ்க்கை, இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய தலித்துகளுடைய வாழ்க்கையை அந்த சந்தி நாவல் வந்து பதிவு செய்திருக்கும். அப்போ யார் படித்தாலும் இது என்னுடைய நாவல் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். அந்த மொழி அவ்வளவு ஒரு பயிற்சி மிக்க மொழியாக இருக்கும். அப்போ அதை பற்றிட்டு கூட அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். எப்படி இந்த மொழி இன்றைக்கும் கூட புத்தம் புதிதாக எப்போ எடுத்தாலும் அந்த புத்தகத்தை நமக்கு நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு நினச்சேன். அந்த மொழியினுடைய ஆளுமை பற்றிட்டு சொல்லுங்கள். மொழி அப்படிங்கும்போது நான் உன்னை பிரம்மாண்டமாக சொல்லிக்கொள்வேன். நான் 36 வருடங்களுக்கு முன்னால் உப்புவியல் எழுதும்போது எனது அம்மாவும் ஒரு நூற்பாலை தொழிலாளி, எங்கள் அப்பா தரக்கோட்டா சிற்பங்கள் செய்கிற ஒரு சிற்பி. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லும், டே அங்கே கரண்ட் வைக்கடா, நீ 8 மணி நேரம் அதோடு போராடிட்டு வர, வீட்டில் நீ எழுதுனா உன் நரம்புகளாம் பாதிக்கப்படுன்னு சொல்லும். அப்படி இருந்து நான் எழுதி கொண்டிருப்பேன். என் இல்லால் உங்கள் அம்மா வருகிறது என்று சொன்னால் அந்த சின்ன கட்டில் மேல் அவளத்தை வைத்து போர்வையை மூடிவிடுவேன். அதே அம்மா அந்த உப்புவியல் வந்தவுடன் கணேசன் ஏதோ எழுதியிருக்கலாமே, குடு அப்படி என்று கேட்டது. அந்த அம்மா இப்போ இருந்தார்கள் என்றால் 100 வயசு தாண்டி இருக்கும். ஆக மொத்தம் ஒரு 84 வருஷத்துக்கு முன்னால் 4ஆம் வகுப்பு படித்தவர்கள். அவர்கள் வாரந்தோறும் குமுதமும் ராணியும் படிப்பார்கள். மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் அற்புதமாக படித்தவர்கள். அலிங்கனம் செய்தால் லட்சுமணனுங்கிறது எனக்கு அலிங்கனம் என்கிற தமிழ் வார்த்தை எங்கள் அம்மா சொல்லித்தான் எனக்கு தெரியும். அந்த அம்மா உப்புகளை வாங்கி 4 பக்கம் 40 பக்கமாகி 40 பக்கம் 140 பக்கமாகி 200 பக்கம் படித்துவிட்டு அந்த அம்மா ஒன்று சொன்னார்கள் தெரியுமா, ஸ்ரீதர கணேசன் இந்த நாவலை எப்படியம்மா எழுதினாண்டு. அது ஒரு சாகித்ய அகாடமி, ஒரு எழுத்தாளன் கிடைத்த முயற்சி போல் நான் துள்ளினேன். காரணம் அந்த எழுத்து. நீங்கள் ஒரு டாக்டர், அந்த டாக்டர் கணவர் மனோமணிய சுந்தரனார் கல்லூரியில் தமிழ்துறை தலைவர். மனோமணிய சுந்தரனார் கல்லூரியில் அது மாணவருக்கு நூலாக இருக்கிறது. அவர் நாளைக்கு உப்புவியலை சொல்வதற்காக மேசையில் கொண்டு அந்த உப்புவியல் நூலை வைத்திருக்கிறார். அந்த டாக்டர் ஒரு பிரசவ கேஸை இரவு 12 மணிக்கு முடித்துவிட்டு அலுப்போடு வரும்போது அந்த உப்புவியலை எடுத்து படிக்கிறார்கள். காலையில் அதிகாலையில் படித்துவிட்டு மறுநாள் அந்த எழுத்தாளர் எனக்கு அறிமுகப்படுத்திங்களே என்றார். டாக்டர் வீடு பிரம்மாண்டமான வீடு அல்லவா, அங்கே பணியாளர்கள் நிறையா இருப்பார்களே. ஒரு பணியாளர் வீட்டுக்கு வருகிறார், உங்களை டாக்டர் பார்க்கணுமா? நான் டாக்டரை பார்க்குறதுக்காக நான் எழுதியிருக்கேன்,
உங்கள் டாக்டர் யார் இப்படி என்ன பார்க்க ஒன்று செய்ய சொல்லு. உங்கள் டாக்டரை உப்பு வயலுக்கு ஒரு விமர்சனம் கூட்டம் நடத்திட்டு அந்த அம்மா மெனக்கெட்டு பணம் செலவழித்து உப்பு வயலுக்கு ஒரு விமர்சனம் கூட்டம் நடத்தி அந்த அம்மா உப்பு வேலையில் பேசினார்கள். எழுத்து நடை. அடுத்த நடை வரும்போது நான் சந்தி நாவல் உப்பு வயல் வந்த பிறகு என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீ என்ன படித்திருக்கிறாய்? நிறைய பேராசிரியர்கள் கேட்டார்கள். கடிதங்களும் நிறைய வந்தன. ஐயா, நான் 8ஆம் கிளாஸில் சரியா தமிழ் தெரியாமல், ஆங்கிலம் தெரியாமல், கணக்கு தெரியாமல் திரும்பவும் அதே 8ஆம் கிளாஸில் ஏற்கனவே 3 வருஷம் 3 தடவை ஃபெயிலாக்கி விட்டார்கள். இதுலேயும் ஃபெயிலாகி உட்காரமாண்டு ஓடி வந்து விட்டேன் அப்படின்னு நம்ப மறுத்தார்கள். அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக ஒரு தன்வரலாற்று நாவல் 5 வயதிலிருந்து ஒரு பையனுடைய 25 வயசு மட்டும் அவன் எப்படி இருப்பான், 2 பாகங்கள். ஒரு தாய் அந்த விருட்சம் மாதிரி அந்த குடும்பத்தை தாங்கி பிடிப்பாள். அந்த நாவலுக்குத்தான் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் செம்மலர் சிறந்த நாவலாக எடுத்து 5000 ரூபாய் 25 வருஷத்துக்கு முன்னால் விருது கொடுத்தது. அந்த நாவல் பழையபடி வந்திருக்கணும். 2ஆம் பதிப்பு 3ஆம் பதிப்பு ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். ஒரு தனியாரிடம் ஒரு நல்ல நாவலை கொடுத்தால் அது முதல் பதிப்பத்தோடு நின்று போயிடும் என்று எனக்கு அதன் பிறகுதான் தெரிந்தது. என்னடா இது, எனக்கோ 72 வயசாகுது, என்னுடைய நாவல்கள்லாம் வராமல் இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் ஒரு சிந்தனை. ஒரு நாள் நான் என்ன செய்தேன் என்றால், இப்போது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 3 வராத நாவல்களும் ஒரு வராத மறுபதிப்பு வராத ஒரு மீசைங்கிற சிறுகதை தைப்பும் ஒரு பெரிய பண்டில் கட்டி காலச்சுவடுக்கு பதிப்பத்துக்கு அனுப்பிவிட்டேன். 1.5 வருஷமாக ஒரு கடிதமும் படவில்லை, ஒரு ஃபோன் காலும் கிடையாது. ஆனால் 1.5 வருஷம் கழித்து 3 நாவல் 7 வருஷ அக்ரிமெண்ட்டு. முதல் நாவல் சடையங்குளத்தை கொண்டு வந்து விடலாம் என்று கேட்டார்கள். ஏற்கனவே சடையங்குளத்தை ஒரு பதிப்பம் கொண்டு வந்துவிட்டது. முதல் நாவலாக எனக்கு சந்தி போடுங்கள் என்றார்கள். சந்தி வெளிவந்தது, சடைகுளம் வந்தது. இம்மாதத்தில் வாங்கல் வெளிவரும். நடை, அதாவது ஒரு நாவல் எழுதுவதற்காக குறைந்தது 25 நாவல் படிக்க வேண்டும். நான் படித்ததோ ஒரு 300 நாவல் இருக்கும். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, வங்கம், ரஷ்ய நாவல்கள். இவ்வளவு நாவல்களையும் யாருக்கிட்டையாவது இரவில் வாங்கி படிக்கவில்லை. எந்த லைப்ரரியிலாவது படித்துவிட்டு 15 நாள் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு மாதமும் என்னுடைய இழுப்பறையில் எனக்கு 10 ரூபாய் கிடைத்தால் அதை அப்படியே போட்டு விடுவேன். எனக்கு 25 ரூபாய் கிடைத்தால் அப்படியே போட்டு விடுவேன். என்னை 1000 ரூபாய் கொடுத்து கடைக்கு போனால் அதில் 50 ரூபாய் கொண்டு போட்டு விடுவேன். நான் 40 வருஷத்துக்கு முன்னால் 20 ரூபாய்க்கு வாங்கின நீலகண்ட பறவை. நான் நீலகண்ட பறவை எங்கே வாங்கினேன் என்றால் 40 வருஷத்துக்கு முன்னால் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த முண்டியலை புறா சேர்ப்பேன். எனக்கு போனஸ் கிடைக்கும், அதிலேயும் ரூபாய் எடுப்பேன். மொத்தமாக மதுரைக்கு போய் ஒவ்வொரு கடையாக ஏறி நான் நூல் வாங்குவேன். நான் நூல் வாங்குகிற மெத்தட் எப்படி என்றால், நூலை எடுத்து முதல் பக்கம் படிப்பேன், நடுப்பக்கம் படிப்பேன், கடைசி பக்கம் படிப்பேன். இந்த 3 பக்கமும் என்னை ஆள் கொண்டா அந்த நூலை வாங்கி விடுவேன். அப்படி வாங்கிப்பட்ட நூல்கள் என் வீட்டில் 1.5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கிறது. என்னுடைய அறை காணவில்லை. நான் ஒன்று மேல் ஒன்றாக வைத்திருக்கிறேன். என்னுடைய அருமை எல்லாம் சொன்னால், இவ்வளவு புதுசத்தையும் ஒற்றடிக்கிறீர்களே, 6 மாதத்துக்கு ஒரு பழுது பார்க்கிறீர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காவது யாருக்காவது இதை பற்றி பேணுவதற்கா ஒரு வாய்ப்பு வருமா? இல்லை என்றால் என்ன செய்வது? தோழர்களே, இந்த இடத்தில் நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் நூல் படிக்காமல் இருந்தால், சிறந்த நாவல் படிக்காமல் இருந்தால், நீங்கள் 60 வயசுக்கு பிறகு உங்கள் மனசு இளமையாக இருக்காது. உங்களுக்கு இல்லாத நோய்கள்லாம் நீங்கள் பூமியை விட்டு காலமாகி விடுவீர்கள். நீங்கள் இளமையாக இருக்க வேண்டும் என்றால் கையில் உள்ள காசை
சேருங்கள், சிறந்த நூலை வாங்குங்கள். நான் என்ன சொன்னேன் என்றால், தூத்துக்குடியில் எத்தனை கலை அறிவியல் கல்லூரி இருக்குன்னு பார். 5 போஸ்ட் கார்டு வந்து என்னுடைய கணவரிடம் தமிழ்நாட்டில் எங்கும் கிடைக்காத நூல்கள் இருக்கிறது என்று எழுது. 3 முதல்வர்கள் அறிவு கட்ட ரசிகலா இருந்தால் அந்த போஸ்ட் கார்டை தூக்கி போட்டுக்கிறார். 2 பேரும் திறமைசாலியாகவும் 2 பேர் கருத்துள்ளவர்களா உன்னை தேடி வருவார்கள். 2 பதில் சொல்லு, அவ்வளத்தையும் இலவசமாக தருகிறேன். ஸ்ரீதர நூலகமும் உங்களால் வைக்க முடியுதா? இலவசம். இல்லாவிட்டால் 3/4 விலை தந்தால் எடு, இல்லாட்டம் போயிட்டு சொல்லி அந்த நூல்கள் என்னைக்கும் மாசுபடாது. அடுத்த தலைமுறைக்கு அது பொதிந்து கொடுக்கும் என்று சொன்னேன். இவர்கள் தோழர் சொன்னார், எப்படி நடை கையாளுகிறது. நான் ஒரு உறுதியான நிலைப்பாடை வச்சிருந்தேன். ஒரு நாவல் நடையை போல அடுத்த நாவலுக்கு வரக்கூடாது, ஆனாலும் 2ஆம் வாசிப்புக்கு வர வேண்டும். ஒரு வாசகன் என்னுடைய நூலை வாங்கினால் அவன் அதை பாதுகாக்க வேண்டும், அடுத்தவரிடம் சொல்ல வேண்டும். அப்படி என்பதற்காக ஒவ்வொரு என்னுடைய 5 நாவலும், 50 சிறுகதையும், 3 குறுநாவலும், ஒரு ஆய்வு கட்டுரையும் ஒவ்வொரு நடையில் எழுதப்பட்டிருக்கும். அந்த நடை படிப்பவர்களை எளிமையாக்கும், படிப்பவர்களை சிந்திக்க வைக்கும். மேற்கொண்டும் அவர்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்வேன். ரொம்ப முக்கியமாக வந்து அவருடைய படைப்புகளை வந்து ஒரு இடதுசாரி கொள்கை அது சார்ந்த ஒரு பதிவு இருக்கும். ஆனால் அந்த போராட்டங்கள் வர்க்க போராட்டமாக தான் அது வந்து உருவாகும். ஆனால் அந்த ஜாதிக்குள்ளால் தான் வர்க்கமாக இருக்கும். அப்போ அந்த போராட்டங்களில் அடி மிதி படுகின்ற பொழுது மற்ற ஜாதியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் அல்லது மற்ற வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இதில் வந்து எந்த விதமான ஈடுபாடுமே வந்ததில்லை, இவங்களுக்கு பாதுகாப்பாகவும் வந்தது கிடையாது. அதே போல் சடையன்குளம் நாவலில் வந்து அவங்களுக்கு ஒரு தொழில் பிரச்சனை வரும். அதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ராமையா தேவர் வந்து நிற்பார், நின்றுக்குருவாங்க. அப்போ சடையன்குளத்தில் வந்து பறையர் மக்களுக்கும் அருந்ததியர் மக்களுக்கும் அவர் சக்கிலியர்கள்ட்டு பதிவு செய்திருக்கிறாரு. அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல உறவு, அந்த தொடிச்சி அப்படிங்கக்கூடிய அந்த 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 கதாபாத்திரத்தின் மூலமாக ஒரு நல்ல இணைப்பை கொண்டு வர்றாங்க. அப்போது அதில் மதுரை வீரன் அப்படிங்கக்கூடிய அந்த அருந்ததியர் சமுதாயத்தில் உள்ள ஒரு பையன் வந்து ஒரு கோனார் வீட்டு பொண்ணை வந்து காதலிக்கிறாரு. அவர் வந்து ஒரு இராணுவத்தில் வேலை செய்தவர். அப்போ அவருடைய திருமணத்திற்கு வந்து நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கிட்ட போய் கேட்க போகிறாங்க. அப்போ வீட்டுக்கு உள்ளால் போகும்போது அந்த அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, அண்ணாச்சி இருக்கிறாரா அப்படின்ட்டு கேட்பாங்க. நாங்கள் அந்த பக்கத்தில் யாருனாலும் அண்ணாச்சின்ட்டு கூப்பிடுறது. நாங்கள் நல்லக்கண்ணு அவர்களையும் அண்ணாச்சின்ட்டு தான் கூப்பிடுவோம், பொன்னீலன் அவர்களையும் அண்ணாச்சி அப்படின்ட்டு தான் கூப்பிடுறது. அப்போ அங்கே அந்த பழக்கத்தில் அதே போல் இவங்க போய் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கிட்ட போய் கேட்க போகும்போது அவர் இவங்களுக்கு வந்து உழவு மாடு எல்லாம் கொடுத்து உதவி செய்தார். இந்த கல்யாணத்துக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போகும்போது அந்த அம்மா, நீங்கள் எல்லாம் அண்ணாச்சின்ட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க, வெளியே போங்கடா அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் இவர் வர்றாரு. சரி, என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு. இல்லை, எங்களை இப்படி அவங்க வந்து இது அவமரியாதையாக பேசுகிறாங்க, நீங்கள் உங்களை யார் வீட்டுக்கு வர சொன்னது, கட்சி ஆஃபீஸுக்கு வர வேண்டியது தானே அப்படின்ட்டு சொல்லிட்டு, ஒன்று யார் வீட்டுக்கு வர சொன்னால் கட்சி ஆஃபீஸுக்கு வாங்க அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்ததாக 2வது என்னன்னாக்கி, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்ய மாட்டோம், இந்த அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பண்ணுறதில்ல, நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது வர்க்கமாக இடதுசாரி அமைப்புகளுக்குள்ளால செயல்படுறதுக்கு தயாராக இருந்த போதிலும் கூட அப்போ அவங்கள வந்து இதில் வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை, அதோடு அந்த இடதுசாரி கருத்தியலை எங்கே போய் சொல்லணுமோ அதுக்குள்ளால இன்னும் கொண்டு போகலை. எங்கே வந்து தான் ஜாதி இல்லை அல்லது வந்து இந்த மாதிரியான வர்க்கமாக ஒன்று தரணும்ட்டு எங்கே வந்து சொல்கிறாங்கனாக்கி, ஏற்கனவே அதுக்கு தயாராக இருக்கக்கூடிய தலித்துகள்கிட்ட மட்டும்தான் வந்து சொல்கிறாங்களே தவிர, ஜாதி எதிர்ப்பு அல்லது ஜாதி ஒழிப்பு பற்றிட்டு யார் இந்த அதிகாரத்திற்குள்ளால இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் இன்னும் உரையாடலுக்காக போகவே இல்லை. அந்த வகையில் வந்து அந்த நாவல் அதையும் தெளிவாக படம் பிடிக்குது. அப்போது வர்க்கமாக அணிதிரட்டுறதே இங்கே வந்து ஒரு பெரிய சிரமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொன்னார்ல, அதை இன்று வரைக்கும் வந்து அதை வந்து நாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து தந்த நேரத்தை வந்து முடிச்சுட்டாங்க. அதனால்
நிறைய கேள்விகள் மார்க்சிய உரையாடல்கள் சம்பந்தமாக அவர் ஒரே ஒரு செய்தியை மட்டும் கேட்டுட்டு முடிச்சோம். ஒன்று மட்டும். அவர் தற்போது கொஞ்சம் சுருக்கமாக, ஆமாம், தற்போது அவர் வந்து ஒரு முக்கியமான வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதாவது கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடி அதை போல் கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்களினுடைய வரலாற்றை பற்றிட்டு இப்போ வந்து புதிதாக ஒரு ஆய்வு நூலாக எழுதிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதை பற்றி மட்டும் ஒரு சிறிய குறிப்பை கேட்டுட்டு நம்ம அந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். இப்போது உங்கள்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் அந்த அந்த மனிதர் சமீபத்தில் தான் நம்மை விட்டு காலமானார். அப்படி சொல்லும்போது, அவர் பேரை சொல்லும்போது நீங்கள் ஆரோசமாக நீங்கள் கொஞ்சம் கை தட்டலாம். ஏனென்று சொன்னால், நான் உப்புவையில் எழுதும்போது உப்புவையல்ங்கிறது உப்பள தொழிலாளர்கள். உப்பள தொழிலாளர் என்றால் அங்கே தொழிற்சங்கம் இருக்கும். அந்த தொழிற்சங்கம் நான் இது பண்ண தொழிற்சங்கம் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம். அங்கே என் நாவலில் ஒரு காம்ரேட் தாத்தா வருவார். அந்த காம்ரேட் தாத்தா யார் என்றால், மரியாதைக்கும் வணக்கத்துக்கு உரிய சமீபத்தில் மறைந்த தோழர் ஆர் நல்லக்கண். எல்லாரும் நல்லக்கண். அதன் பிறகு கூட என்னுடைய நாவல்களில் இந்த எங்கேயாவது இந்த சிவப்பு பட்டொலி தன்னம் இருக்கத்தான் செய்யும். அதனால் என்னை மரியாதைக்குரிய இமயம் ஒரு கட்டுரையில் எழுதும்போது, ஸ்ரீதர கணேசனின் நாவல்களில் ஒரு செங்கொடி ஊர்வலம் பறக்கும் என்றார். என்னை தலித்து முரசு என்னை நேர்காணல் பெண்ணிய தோழர் யாழநாதி, உங்கள் நாவலில் கம்யூனிஸ்டம் அப்படியே கிளைவிட்டு இருக்கிறது, காரணம் என்ன என்று கேட்டார். நான் சொன்னேன், ஒருவன் 18 வயசில் அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு 80 வயசானாலும் அது அவனை விட்டு மறையாது. அவன் என்றும் பணக்காரனாக மாட்டான்.